விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். ரிஷபராசி நேயர்கள் எப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் உடையவர்கள். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டு. அது உண்மைதான். ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே குறிப்பாக பெண்களை பார்த்திங்கன்னா கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். சில லேடிஸ்ட்டை நீங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் பவுட்ரு கூட போட மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பவுட்ரு போடுறது தப்பு கிடையாது, மேக்கப் போடுறது தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரினுடைய ஒரு ஆசைகள் தான். ஸோ நான் சில பேர் பாருங்கள், அவங்களுக்கு சூட்டே பண்ணாது, பட் இருந்தாலும் அது அழகாக அவங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது அவங்கவுங்களுடைய இயற்கையில் வரக்கூடியது தான். அதனால் அது அவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையாங்கிறது இட் இஸ் செகண்டரி. பட் அவங்க அதில் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை நம்மளை அழகுபடுத்திக்கிறதுல ரிஷபராசி பெண்களை அடிச்சுக்கவே முடியாது. ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக இன்றைக்கி சினிமா போகணுமா, ஓகே போகலாம், ஒரு 10 பேரோட கூட்டமாக உட்காந்து கூத்தடிக்கணுமா, ஜாலி. ஆனால் மிருகசீரிஷம் எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு, செவ்வாய் ஆதிக்கம். ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இன்றைக்கி அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீச்சுக்கு போகணுன்னா கிடையாது, இன்றைக்கி நம்ம சினிமா தான் போகிறோம். ஸோ அதிகாரம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க சொல்கிறத மற்றவங்களும் கேட்பாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஐயோ எனக்கு லவ்னாலே பயம்ப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு நான் டெரிபிளாக நிறைய பட்டுட்டேன், ஏமாந்துட்டேன், ரொம்ப இமோஷ்னலாக நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ரிஷபராசியில். ஐயோ குழந்தைய நான் ஸ்கூலில் விடணுமே, எனக்கு நல்ல வேலை வந்துருச்சு, ஆனால் இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போனாலும் இப்போ மீடியா துறையில் இருக்கிற பெண்கள்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மீடியாவில் பெண்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், வீட்டை விட்டுட்டு போகணும், நான் அதெல்லாம் பயப்படாதீங்க. திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பர் கிடைக்கலாம், வீட்டை பார்த்துக்கிறதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஸ்கூலில் போடலாம். இப்படி அதுவாக தானாக அமையும். அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? நம்ம குறிப்பாக இது ஐபிசி மங்கை அப்படிங்கிறதுனால பெண்களை டார்கெட் பண்ணுற ராசி பலன்கள் இது. ரிஷபராசி நேயர்கள் எப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் உடையவர்கள். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டு. அது உண்மைதான். ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே குறிப்பாக பெண்களை பார்த்திங்கன்னா கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஸோ ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனால் ஒரு கிரகத்தோடைய அமைப்பில் கண் அழகாக இருக்குமா, மூக்கு அழகாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உண்டு. இதை நம்ம சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சந்திரன் உச்சபலம் பெற்ற ரிஷபராசி பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது, நிறையா வாசனை திரவியங்களை அவங்க பயன்படுத்துறதுலாம் they'll be very அதில் ரொம்ப உடன்பாடு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சில லேடிஸ்ட்டை நீங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் பவுட்ரு கூட போட மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பவுட்ரு போடுறது தப்பு கிடையாது, மேக்கப் போடுறது தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரினுடைய ஒரு ஆசைகள் தான். ஸோ நான் சில பேர் பாருங்கள், அவங்களுக்கு சூட்டே பண்ணாது, பட் இருந்தாலும் அது அழகாக அவங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது அவங்கவுங்களுடைய இயற்கையில் வரக்கூடியது தான். அதனால் அது அவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையாங்கிறது இட் இஸ் செகண்டரி. பட் அவங்க அதில் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை நம்மளை அழகுபடுத்திக்கிறதுல ரிஷபராசி பெண்களை அடிச்சுக்கவே முடியாது. வேறு ராசி இருக்காங்களான்னா இருக்காங்க, அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சூரியன் ஆதிக்கம் உடையதுங்க, நல்லா சூடாகவே இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக இன்றைக்கி சினிமா போகணுமா, ஓகே போகலாம், ஒரு 10 பேரோட கூட்டமாக உட்காந்து கூத்தடிக்கணுமா, ஜாலி. ஆனால் மிருகசீரிஷம் எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு, செவ்வாய் ஆதிக்கம். ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இன்றைக்கி அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீச்சுக்கு போகணுன்னா கிடையாது, இன்றைக்கி நம்ம சினிமா தான் போகிறோம். ஸோ அதிகாரம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க சொல்கிறத மற்றவங்களும் கேட்பாங்க.
இப்படி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் 10ஆம் இடத்துல வச்சு செஞ்சுட்டார் இந்த ரிஷபராசியை. பாவம், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடுறப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா ஜென்மத்திலேயே வந்து குரு பகவானும் வந்து இருக்கார். இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நல்ல ஐயோ எனக்கு லவ்னாலே பயம்ப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு நான் டெரிபிளாக நிறைய பட்டுட்டேன், ஏமாந்துட்டேன், ரொம்ப இமோஷ்னலாக நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ரிஷபராசியில். ஸோ அந்த பயமே உங்களுக்கு வேண்டாங்க. என்றைக்காக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். இன்னொருத்தவங்க கண்டிப்பாக நமக்கு இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை நம்பி நம்மளுடைய படைப்பு அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு ஒரு குடும்பங்கிறது கண்டிப்பாக வேணும். அதனால் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு என்ன மாப்பிள்ளை நல்லா கிடைக்குதோ லேடிஸ் கண்டிப்பாக நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கணும். ஏன்னா திருமண யோகம் உங்களுக்கு வரப்போகுது. தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். அதனால் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஐயோ குழந்தைய நான் ஸ்கூலில் விடணுமே, எனக்கு நல்ல வேலை வந்துருச்சு, ஆனால் இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போனாலும், இப்போ மீடியா துறையில் இருக்கிற பெண்கள்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மீடியாவில் பெண்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், வீட்டை விட்டுட்டு போகணும், நான் அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பர் கிடைக்கலாம், வீட்டை பார்த்துக்கிறதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஸ்கூலில் போடலாம். இப்படி அதுவாக தானாக அமையும். அதனால் வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளவும். அண்ட் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே நகை அப்படின்னா யாருக்குமே ஆசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ தங்கம் விலை இப்படி ஏறுது, நம்மளால் வாங்க முடியுமான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது வரைக்கும் என்கிட்ட எல்லாமே அடகு கடையில் தாங்க இருக்குது, நான் ஒன்று கூட போட்டு கூட பார்த்ததில்ல, வீட்டுக்கார் கேட்டார்னு கொடுத்தேன், அண்ணன் கேட்டார்னு கொடுத்தேன், தம்பி கேட்டார்னு கொடுத்தேன். இப்படி பாசமிகு ரிஷபராசிக்காரர்கள் வந்து அடகு கடையில் இருக்கக்கூடிய நகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதற்கான எப்போவுமே நம்ம உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் ஊதியம் வரும். ஊதியம் வரும்பொழுது நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து வரும். ஸோ இந்த உழைப்பு இருக்குது மேடம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே, நான் வேலை பண்ணுறேங்கிறேன், யாரும் வேலை தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு மெயில் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஏதாவது ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்பீங்க, அது கூட உங்களுக்கு திரும்ப வரலாமுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இயராக இந்த 2025 உங்களுக்கு இருக்க போகுது. வந்து நீங்கள் நினைக்கலாம், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்கள் மனசில் வந்து தோணும். ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எதுவுமே நம்பிக்கை தான். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏதாவது ஒரு இறைவன் மேலேயே நமக்கு நம்பிக்கை வைக்கணும். ஸோ காதல் வாழ்க்கையில் தோற்றவர்களுக்கு புதிய காதல் வாழ்க்கை வருவதோ இல்லை திருமணம் வருவதற்கோ ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் உயர்வு நிச்சயமாக உண்டு. வீடு வாங்கி கட்டக்கூடிய யோகம், இல்லை நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பூமியாவது வாங்கி போடக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம் வந்து உங்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே வந்து கொடுக்க போகுது. ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு, புகழ் உங்களை தேடி வரப்போகுது. அண்ட் சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் வரப்போகிறார். ஸோ ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் ஒரு படி உயர்வாக நம்ம சொல்லலாம். பரவாயில்லப்பா ரிஷபராசியாக சூப்பர் போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருடம் இருக்கும். நிறைய புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வரும். பிறந்த வீட்டிலேருந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த 2025ல் உங்களுக்கான வருடமாக உங்கள் பிறந்த வீட்லேயும் உங்களை நல்லா கொண்டாட போகிறாங்க. எனக்கு பிறந்த வீட்டிலேருந்து இந்த சீர் வந்ததுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் வந்து நீங்கள் கொண்டாட போகிறீங்க. சரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது பரிகாரங்கள் இந்த வருடம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க. அங்கே வந்து எப்போ போகணும்னா பங்குனி உத்திரத்தில் போகணும். பங்குனி உத்திரத்தில் நீங்கள் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம், இல்லைன்னா ஸ்ரீரங்கத்தில் போய் தாயாருக்கு அங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அந்த பங்குனி உத்திரம் மண்டபம்னே இருக்குது. அங்கே போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க போதும். நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தில், அண்ட் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோவில் வழிபாடு, இப்படி உங்கள் லைஃப்பை சிம்பிளிஃபைடாக வச்சுருந்தீங்கன்னாலே
மனசில் கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் 2025 நீங்கள் கொண்டாடலாம். நான் இப்போ மேனுஃபேக்சர்னா என்கிட்ட மோர் தென் ஒரு நாளைக்கு 5000 புடவை வெளியே போகும். எனக்கு அதிலே நான் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். நான் திரும்ப ஒரு புடவைக்கு நான் ஏன் கட்டி என்னோட கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்? எங்கெங்க சாரி மேனுஃபேக்சர் ஆகுறதோ சூரத், வாரணாசி, பெங்களூர், ஹைதராபாத். ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படி எதுவுமே இந்த பொட்டிக் ஃபீல்டில் கிடையாது. இந்த சாரி வந்து ஒரு 3000 சாரி எடுக்கிறேன், 1000 சாரி எடுக்கிறேன்னா தறிக்காரங்க வந்து எனக்குன்னு இந்த தறியை விட்டுருவாங்க, வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மேனுஃபேக்சரிங் தான், நீங்கள் அடுத்த பொட்டிக் சப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கலாமே. நீங்கள் எதுக்கு ஒவ்வொரு புடவைக்கு சோல்ட் அவுட் ஆகுறது? ஒரு புடவை விற்கிறதுக்கு நீங்கள் உட்காரணும்னு அவசியம் இல்லைல்ல. யாருமே ஓனாக படம் வரைஞ்சி இந்தந்த கலர் காம்பினேஷன் யாருமே பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் செலிப்ரிட்டி கட்டின சாரியை மக்கள் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்க, எனக்கு ஜோ மேம் கட்டின இன்ஸ்பயர்ட் சாரி வேணும். அப்போ அதுதான் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்போ தான் அதை காப்பின்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரிங்களா? எனக்கு வர ஸ்டைலில் நான் ரீல்ஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் நான் பண்ணுறேன், எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வருமோ அதுதான் நான் பண்ணுறேன். அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்ச. இப்போ நாங்கள் வந்து 10 டேஸ்னு சொல்லி ப்ரீ புக்கில் எடுத்துருவோம். ஸோ பெரிய பெரிய பொட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க மொத்த சாரியை வாங்கி வச்சு யாருக்குமே நான் சொல்கிற வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து வாரம் வாரம் ஒரு புது சாரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரையாக தேடி போகணுன்ற அவசியமும் கிடையாது. எக்ஸ்போ போடுற ஐடியா நமக்கு கிடையாது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்போ போடுற ரீசன் வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல அந்த பொட்டிக் ஃபீல்டில், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது வந்து டிஷ்யூ சாரி மேம், இது கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு கொடுத்துரும். மற்ற பொட்டிக்கில் அந்த கமெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. யூனிக்காக எங்கள் பொட்டிக்கில் இருக்குது இதுதான் அப்படின்னா ப்ரைஸ், அப்புறம் ஸ்பீட் டெலிவரி, ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்கும், கஸ்டமரை ஏமாற்றி விற்க மாட்டோம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.